ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி இதுவாக இருக்குல்ல, வயலட் கலர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கிறது எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு முதல்ல இந்த காம்பு மொத்தமாக கட் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்ப மொத்தம் விரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மேலேருந்து கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி கட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. மொத்தமாக கட் பண்ணாதீங்க. மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருந்தால் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே புழு இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை ஒரு தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கருத்துரும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இது வெந்தய பொடிங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசக்கும், அதுக்காக தான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்றுத்துலையும் அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரை ஆகிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா காயிலுமே ஃபில் பண்ணி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் தண்ணியில் போட்டுறாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும், கருக்காது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இது தண்ணியெலாம் ஊற்ற போடுறதில்ல, எல்லாமே எண்ணெயில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை மீடியம் தணலே வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்க. அப்போ எல்லா பக்கமும் அது ஃப்ரை ஆச்சுனாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். ஆனால் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம மூடி வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விடுங்க. ஒரே பக்கம் இருந்ததுன்னா ஒரே பக்கம் கலர் மாறிடும். இது நிதானமாக தான் பண்ணணும். கொஞ்சமாக மீடியம் சைஸில் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு மூடி மூடி நீங்கள் நிதானமாக பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வெந்து வரும். அதே சமயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி இந்த கடாயை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற அந்த கிரேவி இருக்கு இல்லைங்களா, அதிலே எண்ணெய் கொஞ்சம் சாதம் போட்டு தொடச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.